ஹல்லேலூயா. கடைசி மணித்துளிகளை நாம் தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நாம் பாடுவதில் 223வது பாடலை நாம் பாடலாம். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. ஆமென். கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நம் தேவாதி தேவனை நாம் வாழ்த்தி நாம் பாடலாம். அவர் கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். அவர் நம்மை மரண பரியந்த நம்மை வழி நடத்துவார். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி, அன்பே நன்றி இயேசு அப்பா. நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி எல்ரோயி எல்லையும் கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி எல்லையும் கண்டீரையா. எல்லையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி. நன்றி நன்றி இயேசு அப்பா. நன்றி நன்றி நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். அதனால நான் நன்றி சொல்லலாம். நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. நன்றி இயேசு அப்பா. உமக்கு நன்றி. அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா ரஃபா இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ரஃபா இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி சொல்ல இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி. அன்பே நன்றி இயேசு அப்பா. நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா சமாதான தந்தீரையா. யெகோவா ஷாலோம் சமாதான தந்தீரையா. சமாதான தந்தீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். சமாதான தந்தீரையா. நன்றி சொல்வேன். அப்பா நன்றி. அன்பே நன்றி இயேசு அப்பா. நன்றி அன்பே நன்றி.
இயேசுராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசுராஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யெகோவா அப்பா நமக்கு இதுவரைக்கும் சுகத்தை தந்து தேவன் இனிமேலும் நம்ம புது வருஷத்துல காணும் போது கூட நம்மை சுகமாய் நடக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சமாதானத்தின் தேவன். உலகம் கொடுக்க பிரகாரமான சமாதானம் அல்ல, தேவனுடைய சமாதானத்தை நமக்கு வைத்து விட்டு போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அவருடைய சமாதானம் நம்முடைய ஒவ்வொருவரையும் அப்படியாய் வழி நடத்திடும். இன்னொரு பாடலை கூட நாம் பாடலாம். நானும் என் வீடும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற பாடல் கூட டிவியில் வரும். கரங்களை நாம் உற்சாக தட்டி நாம் பாடலை நாம் பாடலாம். அவர் செய்த நன்மைகள் எவராலும் ஏறாலும். அதனால கூட நம்ம ஓயாமல் நன்றி சொல்வோம். ஏனக்கா நம்மளை ஒரு கரு போல நம்மை காத்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. 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 நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, ஆமென். ஹல்லேலூயா. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நிறைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். உள்ளத்தில் ஆழத்துல சொல்ல இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்த தேவன். நன்றி, 23 வருஷத்தை 365 நாட்கள் நடத்தி வந்த தேவன். சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு பாதை தெரியாத ஆட்டை போல இருந்த நம்மை ஒரு பாதை காட்டி வழி நடத்தி சென்றார். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல உனக்கு தகப்பனை போல ஒருவரும் இல்லை. உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நிறைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அன்பென்றான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்பென்றான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே அவர் இல்லை. எவ்வளவு சொன்னாலும் அது மிகையாகாது. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே,
என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஆமென். நான் தலை குனிந்த இடத்தை தலை நிமிர்ந்து நான் பாடுகிறேன். இதற்கான பாத்திரன் அல்ல. ஆமென். ஹalleluya. இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நிறைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. ஆமென். ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு தகப்பனை சுமப்பது போல இந்த 365 நாட்களை நம்மை நடத்தி வந்த தேவன், அது எவ்வளவு பெரிய காரியம் என்றால் நம்ம திரும்பி பார்க்கும்போது தான் அது காரியங்கள் எல்லாம் தெரியும். நம்ம கூட இன்னொரு பாடலை நாம் பாடலாம். பாட்டு புத்தகத்துல 232வது பாடல். ஆமென். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. ஆமென். ஹalleluya. 232 நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமென். ஹalleluya. நம் கரங்களை நாம் உற்சாக தட்டி நாம் பாடலை பாடலாம். அவருக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பலி செலுத்தும்படியாய ஒரு பலியை கட்டுவாங்க. ஆனா நாம இந்த நாளில நன்றி பலிகளை நாம் செலுத்த வந்திருக்கிறோம். ஆமென். ஹalleluya. அந்த பக்தன் பாடியிருக்கான் பாருங்க, நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். ஹalleluya. அவங்க இவங்களுக்கு தான் செய்வாங்க, அவங்களுக்கு தான் செய்வாங்க இல்ல, தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த வார்த்தையை நாம விசுவாசிக்கும் போதுதான் அந்த வார்த்தை நம்ம இடத்துல கிரியை செய்யும். அதனால தெய்வத்தை நாம் மனதார வாக்கி நாம் பாடலாமா? இப்பதான் நான் ஜஸ்ட் இந்த படப்பைக்கு போயிட்டு 6 மணிக்கு போனேன். 9:55 தான் நான் இப்ப வந்து கிளம்பிட்டு வந்தேன். ஆண்டவரே என்னை சீக்கிரமா கொண்டு போங்க, நான் பழைய வேலை ஆராதனையில் நான் கலந்து கொள்ளணும்பாண்டு என்னோட தம்பி கூட வேகமா வண்டி ஓட்டின்னு வந்தான். தேவன் என்னோடு இருந்து வழி நடத்தி வந்தாங்க. ஏன்னா அவன் என்ன வேலைக்கு போகும்போது என்ன அவன் தான் டிராப் பண்ணுவான். அதனால அவன் கூப்பிட்டதால நான் போனேன். அதனால தெய்வம் பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு பெரிய காரியங்களை செய்து இந்த நாளில நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்தில் நிற்க நம்மளை பாத்திரவனாய் மாத்த இருக்கிறாங்களே. அதனால கரங்களை தட்டி தெய்வம் நாம் மகிமைப்படுத்தலாமா? இயேசுவே, எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க நடத்தி வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம் நம்ம சொல்லி இந்த பாடலை நான் பாடலாம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவ தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவிவிடே. ஜீவ தந்து நீர் அன்பு கொண்டே, எல்லாம் ஒழிந்து போயிட, நீங்கிட எல்லாம் புதிதாயிட. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி தகப்பனே, நன்றி செலுத்தப்பட கரங்களை தட்டி செய்திரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி. தகப்பனே, நன்மை செய்திரே. ஸ்ரீ
செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டேன் அரசுக்குள் சேர்த்து விட்டேன் இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டேன் இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன் அவருக்கு சொந்தமாய் நம்மை வீடு கொள்ள வாங்கிக் கொண்டு